மாயவலை. ரஞ்சித் காணாம போனதுல இருந்து நீங்களும் எஸ்கேப் ஆயிட்டே இருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க, ரஞ்சித் இப்ப எங்க இருக்கான்? ரஞ்சித் இப்போ உயிரோட இல்ல. சொன்னல என் கையில தான் சமாதி ஆகல. நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீ அதிர்ச்சி ஆக கூடாது. மனசை தைரியப்படுத்திக்கோ. ஏய், என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு. புதிர் போடாத. ரஞ்சித் எங்க இருக்கான்? ரஞ்சித் ரஞ்சித் சொல்லு. ரஞ்சித் இப்போ உயிரோட இல்ல. நீங்க 2 பேரும் லவர்ஸ் தானே? சார், அப்படிலாம் இல்லைங்க சார். நாங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ்ல ஒண்ணா படிக்கிறோம். இவன் ஃப்ரெண்டு தானே? ஃப்ரெண்டு தானே? அப்போ உன் ஃபோன் நம்பரை கொடு. உங்க அப்பா கிட்ட வந்து உங்க பொண்ணு மரத்தடியில உட்காந்துக்கிட்டு ஒரு பையன் கூட கோசமசம் பண்றான்னு போய் சொல்லுவேன். சார், ஏய், எங்கடா இருக்க? இங்க நான் வெளியே கொஞ்சம் வேலையா வந்திருக்கேன். எனக்கா விஷயம்? நேர்ல வாடா சொல்றேன். நேர்லயா? எனக்கா சொல்றீங்க? ஏன்டா பயப்படுற? அக்கா, எனக்கா ஏதாவது பிரச்சனையா? இல்ல என்ன ஏதாவது பண்ண போறீங்களா? டேய், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ முதல்ல கிளம்பி வாடா. என்னடா முடிஞ்சுதா? என்னடா பண்ற? என்னாச்சு? தல, நம்ம கிட்ட ரொம்ப நாளா ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான்ல. ஆமா, அவனை நேத்து போட்டு தள்ளிட்டேன். இங்க பாரு, எரிஞ்சே போயிட்டாரு. போலீஸே வந்து தேடினாலும் எலும்பு கூட கிடைக்காது. சூப்பர்ரா சூப்பர்ரா சூப்பர்ரா. யார் அது? நம்ம ஏரியாவுல யாரோ வராங்க. பாக்கிறதுக்கு சின்னஞ்சிறு சிங்க மாதிரி இருக்குது. கூப்பிடு. ஆமா தல, யாருன்னு தெரியலையே. வாடா போய் பார்க்கலாம். சரி தல. யாரு கண்ணுங்களா நீங்க? இந்த இடத்துக்கு பயம் இல்லாம வந்து நிக்கிறீங்க? அண்ணா, நாங்க காலேஜ்ல படிக்கிறோம். உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்தோம். தம்பி, நீ உதவி கேட்கறதுக்கு இது ஒன்னும் ஊராட்சி மன்றம் கிடையாது, சுடுகாடு. அண்ணா, கிருஷ்ணன் ஒருத்தன் இருக்கானு, அவனை ரொம்ப டார்ச்சர் பண்றான்னு. போன் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு மிரட்டுறான்னு. எனக்கு மரத்தடியில எங்களை பார்த்துட்டு அசிங்க அசிங்கமா பேசுறான்னு. வீட்டுல உங்க 2 பேரை பத்தியும் தப்பு தப்பா சொல்லுவேன்னு பயமுறுத்துறான்னு. அது மட்டும் இல்லாம நேரம் கிட்ட நேரத்துல போன் பண்ணி ஏதேதோ பேசுறான்னு. ஓ, அந்த கிருஷ்ணா, அவனுக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு. நம்ம கிட்டே சீன் காட்டுறானா? ஆமாண்ணே, இனிமே அவன் எங்களை தொல்லையே பண்ணக்கூடாது, அவன் என் பக்கமே வரக்கூடாதுன்னு. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, நீங்க தானே ஏதாவது பண்ணணும். சரி, நான் பாத்துக்கிறேன். அவனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்பி விடுறேன். இனிமே உங்க பேரை சொன்னாலே சும்மா நடு நடுங்குவான். அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. பணம் எடு. அண்ணே, இதுல கொஞ்சம் பணம் இருக்குண்ணே, நீங்க வச்சுக்கோங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. வேண்டாம் வைமா. என்னம்மா நீ என்ன தேடி வந்து அண்ணான்னு கூப்பிட்டுருக்க? இந்த வேலையை நான் செஞ்சு தரேம்மா. அதுவும் இல்லாம இது உன் தைரியத்துக்கு கிடைச்ச பரிசுமா. நீயே வச்சுக்க, நான் பாத்துக்கிறேன், நான் பண்ணி தரேம்மா. அண்ணா, உண்மையாவண்ணே? ஆமாம்பா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சரி, நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்பான். அப்படி மன்னிப்பு கேட்கல,
என் பேரு பாயிண்ட் பரணி இல்ல. அவனோட ஆட்டம் இனிமே இருக்காது. கிளம்பு. ரொம்ப நன்றிண்ணே. நாங்க வரோம். வரோண்ணே. வரேண்ணே. போங்க, தைரியமா போங்க. ஏய், அவங்க பாவம்ல. ஆமாண்ணே. அக்கா ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. தம்பி ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய் எந்திரா எந்திரா. அக்கா என்னக்கா ஏதோ அவசரமா என்ன திடீர்னு வர சொல்லிருக்கீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா இல்ல ஏதாவது தப்பு பண்ணுமா? சொல்லுங்கக்கா. இல்ல யாரையாவது முடிச்சாகணுமா இல்ல யாரையாவது இடத்த காலி பண்ணுமா? சொல்லுங்கக்கா. டேய் இதெல்லாம் இனிமே நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அக்கா என்னக்கா சொல்றீங்க? இனிமே இந்த மாதிரி பொறுக்கித்தனம்லாம் பண்ண வேணாம். என்னக்கா நீங்க போய் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? என் தொழிலே அதானே. அது இல்லைன்னா நான் யாருக்கா மதிப்பா? வேற எதுவுமே எனக்கு தெரியாதே. உங்களுக்கே தெரியும்ல. டேய் ரஞ்சித் மாதிரி இனிமேல சோஷியல் சர்வீஸ் பண்ற வேலையை பாரு. சோசியல் சர்வீஸா? எனக்கும் அதுக்கு என்னக்கா சம்மந்தம் இருக்கு? நான் போய் அதான் எனக்கு சரியா வராதுக்கா. அங்கதான் உன் புத்தி வேலை செய்யல. இப்ப இருக்கிற காலகட்டத்துல ரவுடினா போலீஸ் துரத்தும், ஜனங்க பயப்படுவாங்க. ஆனா அதே வேலைய ஒரு சமூக ஆர்வலர் முகமுடிய போட்டு செஞ்சீனா உனக்கு ஈஸியா பணம் வரும், புகழ் வரும், பேர் வரும். ஏன் நீ எதிர்பார்க்கிற பொண்ணுங்கள்லாம் வரும். அக்கா என்னக்கா நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? நீ பண்ற எல்லாத்தையும் ஒரு அறக்கட்டளை மூலமாவோ இல்ல ஒரு அமைப்பு மூலமாவோ பண்ணிப்பாரு. உனக்கு பின்னாடி உறுதுணையா நான் இருப்பேன். உன்னை பெரிய ஆளாக்குறது ஏன் பொறுப்பு. அடா அடா அடடா, இது சூப்பர் ஐடியாவா இருக்கே. இத்தனை வருஷமா இருக்க எனக்கே தோணலையேக்கா. நீங்க நிஜமாவே வேற லெவல்க்கா. இந்தா அக்கா இந்த பணத்தை வச்சுக்கோ. ஒரு 4 பேரை உன் கூட சேர்த்துக்கடா. உன் சேவையை ஆரம்பி. சரிங்கக்கா. இப்போ ஆரம்பிச்சிடுறேன். அடிச்சு பண்ணிடுறேன். வரேன்க்கா. வாழ்கடா வாழ்கடா தம்பி. கலக்கிடுறேன். போயிட்டு வாடா. சூப்பர் காணி. மணி துட்டு மஜாப்பா. அதான் குடுத்துட்டேனே தல. டேய் போன குடுறா. போனா இந்தா தல. மச்சான் நான் மச்சே எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? திடீர்னு கால்லாம் பண்ணிருக்க. நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் ஃபோன் பண்றேன்டா. ஒரு பொண்ணும் பையனும் வந்துட்டு போறாங்க. ஏதோ காலேஜ் பசங்க போல. அவனுங்களா? உனக்கு அவனுக்கு பார்க்க வந்தானுங்க. உன்னை மிரட்ட சொல்லி எனக்கு பணம் கொடுக்குறாங்கடா. கிறிஸ்டோ மிரட்டி வைங்கன்னு வர சொல்றாங்க. என்னது? உங்ககிட்ட வந்து என்ன மிரட்ட சொன்னாங்களா? டேய் அவங்க 2 பேருக்கும் நம்ம 2 பேரும் பழைய ஃப்ரெண்ட்ஸ்னு தெரியாது போல இருக்குடா. அதான் மச்சான், செம வேடிக்கை மச்சான். நான் அவங்க கிட்ட கவலைப்படாதீங்க,
நான் அவனை மிரட்டி வைக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். ஆ, ஆமா, ஆ, அந்த பொண்ணை ஏன் மச்சான் இன்னும் விட்டு வச்சிருக்க? அவ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா பரணி. அவ சரியான திமிரு பிடிச்சவ. நேரம் வரணும்னு பார்த்துட்டு தான் இருந்தேன். அது இப்போ வந்துருச்சு. அவளுக்கு இப்போ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான் உன்னை தேடி வந்திருக்கா. சரி மச்சான், இப்ப என்ன பண்ணுன்னு சொல்லு. நீ சொன்னா இப்பவே முடிச்சு தரேன். மச்சி, எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணடா. ஆ, எப்படியாவது டெகால்ட்டி பண்ணி நான் சொல்றதுக்கு அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். அந்த பிரவீன் முன்னாடியே அந்த நிக்கிதாவை நான் மஜா பண்ணோம். அப்பதான் அவளோட திமிரு அடங்கும். வாழ்க்கையில இனி யாருக்கிட்டையும் வாழை ஆட்ட மாட்டா பாரு. சூப்பர் பிளான்ரா. நான் அவளை எப்படி தூக்கணும்னு ஒரு ஐடியா சொல்றேன். ஆ, நான் அவங்கள ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துக்கு வர சொல்றேன். அதான் மச்சான், நம்ம ஃபேக்டரி இருக்குல்ல, அங்க யாரும் அங்க வரமாட்டாங்க. ம், கிறிஷோட கதை முடிஞ்சிடுச்சு, வாங்க, அவன் அடிபட்டு கிடக்குறான், வந்து பாருங்க அப்படின்னு நான் கூப்பிடுவேன். அவங்களும் ஓடோடி வருவாங்க. அப்போ நீ உன் வேலையை ஆரம்பிச்சிடு. என்ன டீல் ஓகேவா? சூப்பர் மச்சி. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். அவங்க அங்க வரட்டும், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. ஓகேடா ஓகேடா மச்சான், வச்சுட்டா? ஓகே மச்சி, வேலையை முடிச்சுட்டு என்ன கூப்பிடு. ஆ. இருக்குடி உனக்கு. என்ன பிரவீன், ஏன் இன்னும் டல்லா இருக்க? அதான் பரணி என்னட்ட பேசிட்டோம்ல, இனிமே கிருஷ் நம்ம பக்கமே வரமாட்டான். எதுக்கு இவ்வளவு பயம்? இல்ல நிக்கிதா, என் மனசுக்குள்ள ஏதோ தப்பா தோணுது. கிறிஷ் சாதாரணமானவன் இல்ல. ஒருவேளை அந்த பரணி என்னால அவனை அடக்க முடியலனா கிறிஷ் வேற ஏதாவது புது பிரச்சனையை பண்ணுவான். நீ கஷ்டப்படுறத நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டேய், லூசு மாதிரி பேசாத பிரவீன். அந்த பரணி என்ன பேரை சொன்னாலே ஊரே நடுங்குது. அந்த பயந்தாங்கோலி கிருஷால என்ன பண்ண முடியும்? நீ பயத்தை விடு, இப்போதைக்கு நம்ம சேஃப். ஏய், அங்க பாரு, ஷீலாக்கா வராங்க. தெரியலையே. என்ன பிரவீன், ரெண்டு பேரும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஷீலாக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, சும்மா காலேஜ பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். பிரவீன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. நிஜமா சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? நாம வேணா பேசாம ஷீலாக்கா கிட்ட உண்மையை சொல்லிடலாமா? அதான் நல்லது. ஷீலாக்கா, ஏய், அது இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனையா? அக்கா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லக்கா, சும்மா தான்க்கா பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க கிளம்புங்க. அப்படியா? சரி, நான் வரேன். ஹே நிக்கிதா, ஏன் மறைச்ச? ஷீலாக்கா கிட்ட சொல்லியிருந்தா அவங்க ஏதாவது ஐடியா சொல்லியிருப்பாங்கல்ல. வேணாண்டா, ஏற்கனவே பரணி என்ன பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருல, இப்ப எதுக்கு ஒரு முழுக்க தம்பிட்டு அடிக்கிற? அதுவும் இல்லாம ஷீலாக்காவுக்கு தெரிஞ்சா சண்டை பெருசாகும். விடு, இனிமே பரணி என்னவே பாத்துப்பாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஏன் இப்படிலாம் பயப்படாதடா, ஒண்ணும் ஆகாது. நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். அப்படியா? சரி, இதோ வந்துடுறேன்.
யாரு யாருன்னு கேக்குறேன்ல. சார் நீங்களா? நான் கார்த்தின்னு நினைச்சு பயந்துட்டேன். அந்த கார்த்தி மட்டும் உன்னை கவனிச்சிருந்தா இந்நேரம் நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். நான் தான் அன்னைக்கே சொன்னல, நான் தான் பாத்துக்கிறேன், நீ விடுன்னு சொன்னல. சார் அது வந்து அவன் என்ன பண்றான்னு பார்க்கணும் சார். யாரையும் அவன் கிட்னாப் பண்ண பார்க்கறான் சார். அவன் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். ஆனா நீ ஏன் மம்பள மாட்டிக்க பாக்குற? அதுக்கு இல்ல சார். அந்த கிறிஷ் புவனேஸ்வரி உங்க 2 பேரையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா இல்லையா? அவங்க செஞ்ச ஒவ்வொரு தப்புக்கும் கொலைக்கும் கண்டிப்பா நான் தண்டனை வாங்கி தரேன்னு சொன்னா இல்லையா? அப்படியே நீ தேவையில்லாத நடுவுல வந்து இந்த மாதிரி ஆபத்தான விஷயங்களை மாட்டிக்க பாக்குற? இல்ல சார், உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலான்னு தான் நினைச்சேன். கார்த்தி எங்க போறான்னு தெரிஞ்சா நமக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைச்சு அது நம்ம போடுற திட்டத்துக்கு வசதியா இருக்கும்ல சார். அதுக்கு தான் சார் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அதெல்லாம் நீ எதுவுமே பண்ண வேண்டாம். உன்னோட உதவி எனக்கு தேவையில்லை. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீங்க இருந்து கிளம்பு போ. இதனால உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாது. அவனுங்க ரொம்ப மோசமானவனுங்க சார். உங்க ஒருத்தரால எப்படி சார் எதிர்த்து போராட முடியும்? அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன், நான் ஒரு போலீஸ். எனக்கு சட்டத்தோட வலிமை தெரியும். நான் உங்களை சட்டப்படி கையும் காலமுமா பிடிப்பேன். ஆனா நீ ஒரு சாதாரண ஒரு பொண்ணு. இதுல மாட்டினா அப்புறம் உன் உயிருக்கே ஆபத்தாயிடும். நீ ஏற்கனவே கார்த்தியால பாதிக்கப்பட்டிருக்க. சொன்னா கேளு. இப்ப நீங்க இருந்து உடனே கிளம்பு. அது வந்து சார்